ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் பாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் டிலே ஸ்டார்ட் மெத்தட் வச்சு எப்படி குக் பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பட் வந்து இந்த வேலையை நான் மார்னிங்கே பண்ணுறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரா புலாவ் அண்டு காலிஃப்ளவர் குருமா. ஸோ காலிஃப்ளவர் அந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் அரைக்க வேண்டிய வேலைலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மிக்ஸி ஜாரில் தேங்காய் அண்டு கேஷ்யூ நட்டை தனியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, அதையும் வந்து ஒரு 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோடில் போட்டுக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து 8 குவார்ட் குவான்டிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் பண்ணி குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த இன்னர் பாட் கொஞ்சம் சூடாகிட்ட பிறகு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு. இப்போ நீங்கள் ஒர்க் போகிறீங்க, இல்லை வெளியே போகிறீங்க, லஞ்ச் ஆர் ஏதோ ஒரு மீல் டைமுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட போகிறீங்க, சாப்பாடும் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூடாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிலே ஸ்டார்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்ற போகிறதுக்கு தான் இது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமே சாப்பாடு சூடாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட்ற வேலை மட்டும்தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே சாட்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு ஹையில் வைக்காம மீடியம் இல்லை வந்து லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இன்ஸ்டன்ட் பாட் வந்து லைட்டாக உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு லேயர் ஸ்டிக் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பட் இதையே ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேர்ன் ஆகாது. ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுட் பேர்ன் ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது ஒரு அலாம் மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். நம்ம போய் ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதுவே ஸ்டாப் ஆகிருக்கும். பட் நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி இருக்குல்லையே, அதையும் போட்டுட்டு நல்லா வாசனை, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இன்றைக்கி நான் வந்து காலிஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது சுண்டலில் இருக்கும் இல்லையா அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை க்ரீன் பீஸ், உங்களுக்கு எந்த காய்கறி வேணுமோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிள் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் வதங்கிட்ட பிறகு நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். ஸோ காலிஃப்ளவர் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்மளுக்கு அதில் ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா ஒரு 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 செக்குக்கு தான் நம்ம வந்து சுடு தண்ணியில் ஒரு 1 மினிட் போட்டு டக்குன்னு, அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இதை வந்து டிலே ஸ்டார்ட் மெத்தடுன்றதுனால நீங்கள் இப்போவே லைட்டாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து டக்குன்னு எடுத்துருங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே வந்து நான் ஜீரா புலாவுக்குமே நான் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன். அது வந்து ஸ்டவ்வில் தான் பண்ணது. கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், ஸ்டார் அனிஸ், பே லீஃப், அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அரிசி தண்ணி எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்லே அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிரேவி என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த லிக்விட்ஸ், இந்த தண்ணியை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் பேஸ்ட்டு போடுறோம் 6 ஹவர்ஸ் இது இருக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். இது ஈவன் நான் சம்மரில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 6 ஹவர்ஸ்லையுமே அது வந்து குக்கிங் ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்றதுனால வந்து அது கெட்டு போகாது. நீங்கள் அதுக்கப்புறமும் ஒரு 5 ஹவர்ஸ் வெளியே வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டோம்.
இப்போ இதுக்கு மேலே ட்ரிவேட் வச்சு நம்ம அந்த ரைஸையும் வச்சிடலாம். ஸோ ரைஸோட நான் அந்த ரேஷியோ சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஊற வைப்பாங்களே, நம்ம ஊற வைக்க வேண்டாம். ஏன்னா இது 6 ஹவர்ஸ், அதாவது 3 ஹவர்ஸ் நான் இது வந்து டிலே ஸ்டார்ட் டைமில் நான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இப்போது அரிசி, அதுக்கப்புறம் அந்த தாளிப்பு, தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 2 கப்பு, 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். பட் நான் எதுவுமே ஊற வைக்கல. யூஸ் பண்ணியிருக்கிறது பாஸ்மதி ரைஸ், அந்த கிளாசிக் இருக்கு இல்லையா, அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க அரிசி குழையிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடிடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும் நம்மளுக்கு. 5 மினிட்ஸ் வந்து 3 ஹவர்ஸ் கழித்து டிலே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணுறேன். இப்போது ப்ரெஷர் குக் 5 மினிட்ஸ் வச்சுட்டோமா, இப்போ டிலே ஸ்டார்ட் போட்டுட்டு நீங்கள் எத்தனை ஹவர்ஸ் கழித்து இந்த இன்ஸ்டன்ட் பாட் ஆன் ஆகணும் அப்படின்ற டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக 3 ஹவர்ஸ் கழித்து இப்போ இந்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது என் ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் கழிச்சு, அதாவது டோட்டலாக 6 ஹவர்ஸ் ஆயிருக்கு இதுக்குள்ளே நான் வச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்மளோட ஜீரா புலாவ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ட்ரிவெட்டை அப்படியே ஒரு இடுக்கி வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா சூடாக தான் இருக்கும். இப்போவுமே அது சூடாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கீப் வார்ம் மோட்லேயும் வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு கெட்டியெல்லாம் ஆகாது, நல்ல உதிரியாக சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. உங்களுக்கு வேணும்னா குக் பண்ணும்போது ரைஸை வந்து ஒரு லிட்டு போட்டு கூட மூடி வச்சுக்கோங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குருமாவும் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சாட்டே மோடில் இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைனாலும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த டிலே ஸ்டார்ட் மெத்தட் உங்கள் இன்ஸ்டன்ட் பாட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.